வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்தி அலசல் என்னன்னு பார்க்கலாம். முதல் செய்தி, அதிமுக சம்பந்தப்பட்ட செய்திகள். அதாவது அதிமுக கூட்டணி நேற்று பேசணும். அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணியாக உருவெடுத்திருக்கிறது. அதாவது என்டிஏ கூட்டணிங்கிற பேரில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. ஆனால் எடப்பாடி லிஸ்ட்டு போட்டு அனுப்பினார் நேற்று. அவருக்கு 170, பாஜகவுக்கு 23, இப்போ ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 கோஷ்டிக்கும் 23, அப்புறம் தமாகாவுக்கு 3, இந்த மாதிரி பிரித்து கொடுத்தார். அப்போவே நம்ம நினச்சோம் தினகரனுக்கு 6 அதிகம். அவர் என்ன சொல்லும், அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் ஓபிஎஸ்க்கு 3ன்னு போட்டிருந்தார் எடப்பாடி. அப்போவே நினச்சோம் இவர் இந்த கூட்டணியை ஒழுங்காக சேர விட மாட்டார் எடப்பாடின்னு நினச்சோம். ஓபிஎஸ்க்கு 3ங்கிறது ஒரு சரியில்லாத விஷயம். ஏன்னா அவர் ராமநாதபுரம் தொகுதியில் நின்று 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே அவர் தனி மனிதனாக வாங்கியிருக்காரு. இவருக்கு டிடிவி தினகரனுக்கு 6 கொடுக்கும்போது ஓபிஎஸ்க்கு 3ன்னு கொடுத்தா ஒத்துக்குவாரா? அப்போ அவர் எடப்பாடி எழுதுனது இந்த கூட்டணியை சேர விடக்கூடாதுங்கிறதுல தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் எங்களுடையது. அதனால் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் இது அதிமுகவுடன் சேரும் பேச்சுக்கே இடமில்லை, நாங்கள் தாவேக்காவுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பேசியிருக்காரு. 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு முன்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்றைக்கு தள்ளி வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இந்த வரலாறு. அதனால் ஒழுங்காக இருந்த கூட்டணியை உடைச்சி விட்டார் எடப்பாடி. 3 சீட்டுங்கிறத ஏற்றுக்கொள்வாப்பா. ஓபி பிறகு விடுங்க, பன்னீர்செல்வத்தை ஒரு நடுநிலை மனிதனாக நம்ம பார்க்கும்போது ஒரு முன்னாள் முதல் மந்திரி ஒரு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கு. அவர் தேனி பாராளுமன்ற தொகுதியில் அவர் ஏற்கனவே நின்றவர். அவர் மகனும் நின்று ஜெயிச்சிருக்காரு. அப்போ அந்த தேனி மாவட்டத்தில் அவருக்கு தேனி தொகுதியில் அவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. ராமநாதபுரத்தில் அவரே தனியாக சுயேட்சை மாதிரி நின்று உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினார். அப்போ இதை எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு 3 சீட்டுனுங்கிறது எடப்பாடி அவரை கழட்டி ஒன்றுங்கிற ஐடியாவில் தான் இருக்கார். எடப்பாடிக்கு நான் என்ன சொல்கிறேன், டிடிவி தினகரனுக்கு பாவம் வருவோம். டிடிவி தினகரனுக்கு 6க்கு மேலே உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன ஓட்டு வாங்கியிருக்கீங்க? 2026 நீங்களும் விஜயகாந்த் கட்சியும் சேர்ந்து 3% வாங்கினீங்க, தேமுதிகவும் நீங்களும் நின்று. அப்போ என்ன அர்த்தம்? விஜயகாந்துக்கு 2% வச்சாலும் உங்களுக்கு 1%. 1%க்கு 6 சீட்டுக்கு மேலே எப்படி கொடுப்பாங்க? அதனால் உங்களுக்கு செல்வாக்கு இல்லையே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடிக்கு சொல்கிறேன், நீங்கள் கூட்டணியை ஒழுங்காக வச்சு திமுகவை தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியலை. நீங்கள் ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணத்தை விட ஏதோ கட்சியை நம்ம கைப்பற்றி கட்சியை கையில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. 2வது எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டிய உளவுத்துறை அதிகாரிகள் நீங்கள் 130 சீட்டுக்கு ஜெயிப்பீங்க, நான் 140 சீட்டு ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறத நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? உளவுத்துறை அதிகாரிகளை பற்றி எனக்கு தெரியும். அவங்க ஒன்றும் நிபுணர்கள் இல்லை, சர்வே எல்லாம் ஒழுங்காகவே நடத்த தெரியாதவங்களுக்கு. அவங்க சொல்கிறத வச்சுட்டு 130 சீட்டு ஜெயிப்பேன், 140 சீட்டு ஜெயிப்பேன்னு சொல்லி போன தடவை எம்பி தொகுதியில் 0 ஆன மாதிரி மறுபடியும் 0 ஆக போகிறீங்களா? எல்லா கட்சி கூட்டணியாக அரவணைச்சு போகணும். நான் எதிரிகளாக இருப்பாங்க. தேர்தல் டைமில் ஆளுங்கட்சியை தோக்கடிக்கணும்னா எதிரியை கூட நண்பராக்கக்கூடிய சாதுரியம் வேண்டும். அதனால் உங்களுக்கு இவருக்கு நான் சொல்கிறேன், அமித்ஷாவுக்கு நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடிக்கு உங்களுக்கு எவ்வளோ சீட்டு வேணும்? 170 கேட்குறாரு. அவங்க இது 150 கொடுத்துட்டு 84 எனக்கு கொடுங்கன்னு வாங்குங்க பிஜேபி. 84 நீங்கள் பிரிங்க. ஓபிஎஸ்க்கு எவ்வளவு, டிடிவி உங்கள் இது 150, எங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு பிரித்து ஒவ்வொருத்தரையும் சரி பண்ணுங்க. டிடிவி தினகரெல்லாம் ஃபெரா கேஸில் மாட்டியிருக்காரு. 15 கோடிக்கு மேலே அவர் இது கட்டணும், ஃபைனு கட்டணும். அதனால் நீங்கள் இவங்களை நான் சொல்கிறேன், பிஜேபியை நீங்கள் இவர் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ஏற்கனவே கேஸில் மாட்டியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் தயவு தேவை. இவருக்கு ஃபெரா தயவு தேவை, அவருக்கு சிபிஐலேருந்து 5000 கோடி தயவு தேவை. அதெல்லாம் பயன்படுத்தி 84 சீட்டை வாங்கிடுங்க. வாங்கிட்டு 84 உங்களுக்கெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொடுங்க.
அப்போ தகுதியின் அடிப்படையில் கொடுங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் பிடிக்காது. அதனால் இபிஎஸ் வந்து குறைஞ்ச சீட்டை கொடுத்தோம்னா அவராக ஓடிடுவாருன்னு நினைப்பார். அவருக்கு ஜெயிக்கிறது விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜெயிக்கிறது உங்கள் எண்ணம் இல்லையா? எடப்பாடிக்கு தான் கேட்குறேன். ஜெயிப்பது எண்ணம் இல்லையா? கட்சியை மட்டும் காப்பாற்றினா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால் இந்த இதில் எல்லாத்துக்கும் பொறுப்பு வேணும். திமுகவை தோக்கடிச்சு ஆகணும். பாம்பு செத்து போச்சுன்னு நினைக்கக்கூடாது. அது காற்றை உறிஞ்சிட்டு மறுபடியும் உயிர் பெற்று வந்துடும். அதனால் திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கணும். 30,000 கோடி 40,000 கோடி கொள்ளையடித்ததை அது யார் நம்ம உதயநிதியும் சபரீசனும் கொள்ளையடித்ததா பிடிஆர் சொன்னார். அந்த 40,000 கோடி இறக்கியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது. எல்லாருக்கும் பணம் கொடுக்கறதுக்கு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்கன்னு செய்தி வருது. அப்போ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணுமில்ல, ஒரு பலமான கூட்டணி உருவாக்கணுமில்ல. நீங்களே குறைஞ்ச சீட்டு கட்டால் அவனே ஓடிடுவான்னு நினச்சா நம்ம கட்சியை காப்பாற்றிக்கணும். திமுகவை தோக்கடிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்தால் போதுங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். கூட்டணியை உடைப்பவர்கள் மன்னிக்கவே முடியாது சொல்லிட்டேன். திமுக அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஸ்டாலினின் ஏஜென்ட்டுகள்ங்கிறது தான் முடிவுக்கு வரும். பலமான கூட்டணியை உருவாக்குங்கள். ஏன்னா இங்கே விஜய் இதில் அவங்களுடைய ஒவ்வொரு போக்கும் வந்துக்கிட்டு அது ஆளாளுக்கு முடிவெடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்கு வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அதனால் இபிஎஸ்க்கு சொல்கிறேன், தயவுசெய்து கூட்டணியை உடைச்சிடாதீங்க. 150 எடுத்துக்கிட்டு 84 கொடுங்க. இல்லை 170 எடுத்துக்கிறீங்களா, 64 அவங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்க பங்கு போட்டுக்கிட்டோம். பாஜக நீங்களே பங்கு போட்டு ஒருத்தவங்களை கூட்டி ஒருத்தவங்களை குறைச்சி கூட்டணியை உடைக்காதீர்கள். வருங்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு இதுக்கு பழிக்கு ஆளாவீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கிறது தான் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கும் யாராக இருந்தாலும் மன்னிக்கவே முடியாது. எல்லாரையும் கூட்டணியில் இழுத்து போடுங்க. இந்த தவறை இபிஎஸ் செய்யக்கூடாது என்பது தான் எங்களுடைய கருத்து. இப்போ சசிகலா கிளம்பியிருக்காங்க. நான் போனது மாதிரி சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களும் போட்டி போடுற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க எப்படி போட்டி போட முடியும்? அதிமுக எடப்பாடிக்கு தான் சொந்தங்கிறது முடிவாகி போச்சு. சுப்ரீம் கோர்ட்லேயே அதை உறுதி செஞ்சுட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனில் ரெட்டை இலையை அதிமுக தலைமையில் இது இபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கும் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி சசிகலாவுக்கு அதிமுகவில் என்ன அதிகாரம் இருக்குது? உங்களுக்கு என்ன இது இருக்குது? நான் சும்மா இருக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தனி கட்சியும் ஆரம்பிக்கலை. உங்களுக்கு தொண்டர்களோ நிர்வாகிகளோ தமிழ்நாடு முழுவதும் இல்லை. அப்போ என்ன நீங்கள் போய் எப்படி போட்டி போட முடியும்? அதனால் இப்போ இடையில் வந்துக்கிட்டு சசிகலாவும் குழப்புகிறார். நமக்கு 3 சீட்டு 4 சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு. அதனால் சசிகலா அவர்களுக்கு சொல்ல, நீங்கள் ஒதுங்கிட்டீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அதிமுக உடைக்கும் வேலையில் ஈடுபடாதீங்க அப்படிங்கிறது தான். அந்த ஓபிஎஸ்க்கு எனக்கு இது என்ன ஒரு அதிமுக விட்டு தனி கட்சி ஆரம்பிக்கவே யோசிக்கிறார். அதுதான் அதிமுகவை உடைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இபிஎஸ்க்கு வந்து பொறுப்பு வேண்டும். அதிமுக கூட்டணியை உடைக்கும் வேலையில் ஈடுபடக்கூடாது. அதிமுக ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வேணும் உங்களுக்கு. அதனால் அமித்ஷா அவர்கள் கூட்டணி விஷயத்தை கையாள வேண்டும். அதிமுகவுக்கு தனியாக சீட்டுகளை ஒதுக்கிவிட்டு மொத்த சீட்டுகளையும் அமித்ஷா வாங்கி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கும் மற்றவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் அவர் கொடுக்கணும். அப்போ தான் அந்த அதிமுக பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா திமுக வந்து செத்துப்போன பாம்பு காற்றை குடிச்சிட்டு வந்த மாதிரி வந்துடும். 30,000 40,000 கோடியை உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு செய்தி வருது. அதனால் இப்போ எப்படியாச்சும் ஜெயிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அது வந்து நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல்கட்ட செய்தி. அதிமுகவுக்கு குறிப்பாக இபிஎஸ்க்கு நாங்கள் விடுக்கக்கூடிய முதல்கட்ட செய்தி இதுதான். இந்த இதில் திமுகவை ஜெயிக்க விட்டிங்கன்னா உங்களை மக்கள் மன்றம் மன்னிக்காது. தமிழ்நாடு மக்களே உங்களை மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது முதற்கட்ட செய்தி. அடுத்தது, இன்று எம்ஜிஆரின் 38வது நினைவு நாள் விழா. அது விஷயமாக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டாஸ்மாகை வெறுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். டாஸ்மாகில் வந்து இன்றைக்கி எப்படி பணம் வாங்குகிறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபான்னு விற்கிறாங்க. கடைக்கு 60,000ன்னு வாங்குகிறாங்க. 1 லட்சம் கோடி வரை ஆளுங்கட்சி தனியாக சம்பாதிக்கிறார்கள். நாட்டுக்கு வந்து வெறும் 40,000 கோடி கிடைக்குது. இது மாதிரி பல செய்திகள் வருது. டாஸ்மாகில் ஊழல் அவ்வளவு அதிகமாகிடுச்சு. 1000 கோடிக்கு மேலே இடி வந்து எல்லாம் ரைடு அடித்தாங்க.
டாஸ்மாகுடைய எம்டி எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. இந்த அளவுக்கு டாஸ்மாக் ஊழல் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் வந்து இருக்கும்போது அந்த எம்ஜிஆர் இந்த டாஸ்மாகை எப்படி கையாண்டார், மதுக்கடைகளுக்கு என்னென்ன எப்படி இது பண்ணார், மதுவை வந்து எப்படி ஒழிக்க நினைத்தார், பிறகு அவரே ஏன் மதுக்கடைகளை திறந்தார் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். எல்லோரும் அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள் அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் நினைவு நாளான என்று வந்து முதல் செய்தி. ஆனால் எம்ஜிஆர் நினைவு நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே இங்கே மாலை போட்டிருக்காங்க, இதுக்கு வந்து நினைவிடத்துக்கு போயிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இவர் செங்கோட்டையன் கூட வந்து எம்ஜிஆர் படத்துக்கு மாலையை போட்டு வீடியோ எடுத்து எல்லாத்துலேயும் சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்கள்லாம் போட்டிருக்காரு. ஆனால் விஜய் பாருங்கள், விஜய் எப்போதுமே அவருடைய தவறை நாங்கள் சுட்டி காட்டுவோம், அவர் திருத்தி கொள்ளணும். அவருக்கு அரசியல் அனுபவம் மிகவும் குறைவு. நாங்கள் பல அரசியலை பார்த்தவர்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவோம், ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர் இஷ்டம். அதனால் நாங்கள் சொல்லி அவர் விஜய் வந்து செய்யக்கூடிய தவறுகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நாங்கள் சுட்டி காட்டுவோம். திருத்துவதும் திருத்தாததும் அவருடைய இஷ்டம். இன்றைக்கி எம்ஜிஆருடைய நினைவினாலே எல்லாமே சொன்னேன். ஒரு செங்கோட்டையன் கூட வந்து படத்துக்கு மாலை போட்டிருக்காரு. ஆனால் விஜய் வந்து ஏற்கனவே அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் சேர்ந்து நிற்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டார் அவங்க இதில். அப்போவே நாங்கள் நினச்சோம் சரியான பாதைக்கு வந்துட்டார், ஈவேரா படத்தை தூக்கிட்டார், எம்ஜிஆர் படத்தை போட்டாருன்னு நினச்சோம். இன்றைக்கி மறுபடியும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இவருடைய நினைவு நாளும் இன்றைக்கி, யார் ஈவேராவுடைய நினைவு நாளும் இன்றைக்கி, எம்ஜிஆருடைய நினைவு நாளும் இன்றைக்கி. விஜய் ஈவேரா படத்தை பெருசாக போட்டு மாலை போட்டிருக்கார், எம்ஜிஆர் படத்துக்கு மாலை போடலை. ஆனால் எம்ஜிஆர் அண்ணாதுரையும் இருந்த மாதிரி ஃபோட்டோ போட்டவர் இன்றைக்கி நினைவு நாளில் அவருடைய கட்சியில் சேர்ந்த செங்கோட்டையனே வந்து அது மாலை போடும்போது இன்றைக்கி எம்ஜிஆர் விட்டுட்டு போட்டிருக்காரு. அது மறந்துட்டாரா இல்லை வந்து ஏன் அப்படி போட? ஏன்னா நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அதிமுகலேருந்து நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அந்த தலைவர்களை வந்து நீங்கள் பெரிதுபடுத்தினா. ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னபடி இந்த ஈவேராவை அவர் விடுற மாதிரி இல்லை. அவர் யாரோ அவர்கிட்ட போய் தப்பாக வந்து சொல்லியிருக்காங்க ஈவேராவை பற்றி. ஈவேரா இந்திரன் சந்திரன்னு. விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் தலைவர் அதை நினைக்கிறாரோ இல்லையே நீங்கள் புரிஞ்சுக்கங்க, உங்கள் தலைவர் தப்பு பண்ணுறாருன்னு. ஈவேரா சுதந்திரமாகிறதுக்கு முன்னாடி இருந்து வெள்ளைக்காரர்களுக்கு துணையாக இருந்தவர். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடாது என்று வெள்ளைக்காரர்களிடம் சொன்னவர். ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்னு ஆரம்பித்தது வந்து வெள்ளைக்காரர்களுக்கு கூஜா தூக்குன கட்சி. அந்த கட்சியிலிருந்து வந்தவர். இவரும் வெள்ளைக்காரர்களுக்கு கூஜா தூக்கியவர். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்னது மட்டும் இல்லை, சுதந்திரம் கொடுத்து அன்னைக்கு வீட்டில் கருப்பு கொடி ஏற்றியவர். சுதந்திரம் கொடுத்தது தவறுன்னு சொல்லி ஈவேரா போக்கு சரியில்லைன்னு தான் அண்ணாதுரை இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அதிமுகவை விட்டே வெளியில் வந்தாங்க. ஈவேராவுக்கு எதிராக. ஈவேரா பெரிய உத்தமர் இல்லை. அவர் சாமிகளை திட்டினது, பக்திக்கு எதிராக பேசினது, சிறுபான்மை மக்களை எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசியிருக்காருன்னு விடுதலை பத்திரிகையிலேருந்து உங்களுக்கு கட்டிங் காமிக்கிறேன். விஜய்க்கு சிறுபான்மையினர் மக்களை, இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கிறிஸ்டின்களையும் ஒழிக்கணும்னு பேசினவர். பட்டியலினத்து மக்களுக்கு எதிராக பேசியவர். பட்டியலினத்து இனத்தைச் சேர்ந்த பெண்களை வந்து கொச்சப்படுத்தி பேசியவர். இது திருக்குறளை தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னவர். அவருக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே செல்வாக்கு கிடையாது. ஊருக்கு 10 பேர் 50 பேரை தவிர யாரும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் தன்னுடைய திராவிட கழகம்ங்கிற கட்சியை பதிவே செய்யலை எலெக்ஷன் கமிஷனில். எலெக்ஷன்லேயும் நிற்க மாட்டேன், எனக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான்னு சொன்னவர். அப்படிப்பட்ட அந்த ஈவேராவை இவர் ஏன் தலைக்கு மேலே தூக்கி பிடிக்கிறாருன்னு தெரியலை. ஈவேராவை தலைக்கு மேல் தூக்கி பிடித்தால் உங்களுக்கு பல லட்சக்கணக்கான வாக்குகளை நீங்கள் இழக்க நேரிடும்னு நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம். ஆனால் திருப்பி இன்றைக்கி ஈவேராவுக்கு பெரிய மாலையாக போட்டுட்டு எம்ஜிஆருக்கு போடலை. அதனால் உங்களுக்கு வந்து எங்களுடைய அறிவுரைகளைத்தான் கூற முடியும். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடையது. அதனால் மறுபடியும் சறுக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இதில் வந்து அப்ரோச்சில் வந்து மறுபடியும் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத விஜய்க்கு சுட்டி காட்ட விரும்புகிறோம். விஜய்க்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் விஜய் வந்து நிறைய தவறுகளை செய்கிறார். அவருக்கு சரியான அறிவுரை சொல்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது அப்படிங்கிறது தான். யார் யாரோ போய் அவங்க கட்சியிலலாம் சேர்றாங்க. இவங்கெல்லாம் கரூர் சம்பவம் நடந்தபோது வாயை திறக்காதவங்க, அவங்க சேனலில் வீடியோ கூட போடாதவங்க. நாங்கள் தைரியமாக வீடியோ போட்டு ஜெயிலுக்கு வர போயிட்டு வந்தோம். அவருக்கு மற்றவர்கள் எல்லாம் கண்களுக்கு தெரிகிறது, அவங்களெல்லாம் வந்து மரியாதை செய்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்து பேசலை. எங்களுக்கு எதிர்பார்ப்புங்கிறது இல்லை. நாங்கள் ஒரு தனி இதில் இருக்கிறவங்க. உண்மை ஏதோ மனசாட்சி எதுவோ அதைத்தான் சொல்கிறோம். அப்படித்தான் விஜய்க்கு ஆதரவாக பேசினோம். பல பிரச்சனைகளை சந்தித்தோம்.
உங்களிடமிருந்து எந்த அனுகூலத்தையும் எதிர்பார்த்து நாங்கள் எதையும் செய்யவில்லை. மனசாட்சிப்படி கரெக்டுங்கிறதுனால தான் பேசணும். அதனால் விஜயின் போக்கில் மீண்டும் மாற்றம் தேவை. மீண்டும் தவறானதில் போகிறீங்க. ஈவேராவை தூக்கி பிடிக்கிறீங்க. சாமி கும்பிட்ற யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. முருகரை கும்பிடுவேன், இப்போ விநாயகரை கும்பிடுவேன். விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டாலாச்சே. இது ராமர் சீதை நிர்வாணமாக போட்டு செருப்பால் அடித்தாலாச்சே. எப்படி ஓட்டு விழுகும் உங்களுக்கு? இந்துக்களின் ஓட்டு பெரும்பாலான வாக்குகள் உங்களுக்கு விழுகாது நீங்கள் ஈவேராவை தூக்கி பிடித்தால் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஈவேராவை தூக்கி பிடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. ஈவேராவை இந்த திமுககாரன் கொஞ்சம் பேர் பேசுவான், கொஞ்சம் பேர் அந்த திமுகவுக்கு ஓட்டு போடுவான ஒழிய ஈவேரா ஃபாலோவர் கூட உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஈவேராவை நீங்கள் தூக்கி பிடிப்பது தவறான விஷயம். மீண்டும் இன்றைக்கு அவருக்கு மாலை அணிவித்திருக்கிறீர்கள். எம்ஜிஆரை மறந்துட்டீங்க. எம்ஜிஆர் சொன்னாலாச்சும் தான் கொஞ்சம் ஓட்டு விழுகும். அதனால் தவறான முறையில் அவருக்கு விஜய்க்கு ஆலோசகர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கூட இருக்கிற ஆலோசகர்களுக்கு பல விஷயம் வெளியில் தெரியாது. நிர்மல்குமாருக்கு தெரியும், அவர் கொஞ்சம் பல விஷயங்களை தெரிஞ்சவர். மற்ற யாருமே பழைய கதை தெரிஞ்சவங்க, சரித்திரம் தெரிஞ்சவங்க அங்கே இல்லையே. அப்போ இப்படி தானே போகும். அதனால் முதல் விஷயம் விஜயுடைய தடுமாற்றத்தை பற்றி முதல் விஷயம் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம்.